இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது. அதெல்லாம் வந்து ஜாதிய படமா, ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்றேங்க. அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சினிமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் ஜாதி வெறி பிடிச்சதா படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறதுனால நான் சாதி வெறியும் கிடையாது. இப்ப அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க? இன்னும் புரியல. இப்ப என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே 3வது பணக்காரர், அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு. அவர் நாடார்னு போடாதனால அவரு ஏதோ அவர் ஜாதி வெறி பிடிச்சவராயிருவாரா? கர்ம வீரர் அப்புச்சி, கர்ம வீரர் காமராஜர் ஐயாவின் நினைவு நாளையொட்டி எனது திரைப்படம் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இருக்கிறத ரொம்ப கௌரவமாகவும் மரியாதையாகவும் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள். அவருடைய பாதம் தொட்டு இன்று எனது படம் திரைக்கு வருவது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ணன் தனபாலன் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குக்கிராமத்தில் ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில் இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ளே வர்றக்குள்ள எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், சென்னை வேற மாதிரி இருக்கு. சென்னை சினிமாக்குன்னு வந்தால் சென்னை எங்களுக்கு வேற ஒரு பிம்பத்தை கொடுக்குது. யாரை நம்புறது, யாரை நம்பி போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி நாம் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில். யோசிச்சு பார்த்தேன், இந்த சினிமாவில் மட்டும்தான் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர், நானும் ஒரு நடிகர், நானும் ஒரு டைரக்டர்னு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கிறோம். எல்லாரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வகுப்புக்கு செல்வாங்க, எல்லாம் போவாங்க. எனக்கு சினிமா 2 கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை, சரியான ஆட்களை இன்னைக்கு எனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு 12-13 வருஷமா முதல்ல இருந்து எங்கிட்ட காசு புடுங்காம எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் என் கூட இருக்கிறாருன்னா இவர் தான், சுதந்திரன். ஒரு 13-14 வருஷமா என் கூட பயணிக்கிறார். ஆரம்ப காலத்தில் நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்னைக்கு என் கூட தான் இருக்கார். இன்னைக்கு எதையும் கேட்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு மனிதர். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு, நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலையும் ஒரு பணத்தை ரெடி பண்ணுறக்கா இருக்கட்டும், அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இதை எப்படி பண்ணலாம், இதை இப்படி செய்யணும், இதெல்லாம் இப்படி வரணும். எனக்கு கொஞ்சம் அவசரம். நான் ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன். இப்போ எதுலேயுமே அவசரம். இது போதும், இது போதும், இது வேண்டாம், இல்லை இது நிறுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும். டெய்லியும் சண்டையாக இருக்கும். ஒரு 4 ஷாட் எடுக்கும், இந்த ஷாட் எடுக்கணும், அது இதுன்னு சொல்லுவா. இல்லை போதும், இது நிப்பாட்டு. ஏன்னா எனக்கு ஃபினான்சியல் இதாயிரும் இல்லையா, எக்ஸ்டர்ன் ஆகுதுல்ல, அதனால எனக்கு அந்த பயம் இருந்தாலும் கூட இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு முதுகெலும்பா இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும், எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் என் மனைவி மோனிகா செலனா மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். எங்கெங்கேயோ நம்ம எடிட் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார், பைல்வான் அண்ணன் சொன்னார், எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஏன் வெற்றிமாறன் ஐயா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார், படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த இல்தகாசையை சொல்லலாம். அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் ஒரு 6-7 வருஷமாக அவர் எனக்கு பழக்கம். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏன்னா ஆசை யார் விட்டது, இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும், ஏற்பாடு பண்ண ரெடியாக இருந்துக்குங்கம்பேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவேன் அவருக்கு. அப்படி இருந்துச்சு அந்த சூழல். என்னோட எப்படியாவது ஆனால் ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனால் அவரு நல்லா எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர். அதோட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன்,
அவங்கெல்லாம் வந்து எப்பவுமே என் கூடயே இருந்து என்னை மனம் தளராம விடாம முள்ளால மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம். பயில்வால் அண்ணன் சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டாரு. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் சிறிய தயாரிப்பாளர் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு ஏதோ ஓப்பனாக சொல்லக்கூடியவர். அவர் எதா இருந்தாலும் இது இவ்வளோதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா எதா இருந்தாலும் அந்த பெருசா பேசி நானும் அவரை சும்மாலாம் நான் தேர்ந்தெடுக்கல. நான் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண 10 பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாம நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் லைன்லயே நான் போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, சரி இதுதான் சரியான வே, நம்மளுக்கு வழி, இந்த டீமை வச்சுதான் எதுவா இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கினா இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த படம் வெளிவருகிறது. சக்தி சரவணன் சார் அவரும் அப்படித்தான். எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கல, எதுவும் செய்யல. அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதே போல நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்ல பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நம்ம மக பூபதி வந்திருக்காரு, சென்சார் பூபதி. அவரு நான் என்னைக்கு விடவே மாட்டேன், எப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சுன்னு. நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அதுபோக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். படம் நன்றாக வந்திருக்கின்றது. கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ வந்து 2K வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் நாடார்ன்றது ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க? அது என்னோட அடையாளம். தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே, நான் கெஜெட்லயே நான் கொடுத்துற சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கெஜெட்ல எப்படி நேம் மாத்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்படமாது. ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி. நான் சட்டம் தெரிஞ்சவன். நீங்க விரும்பினா உங்க ஜாதி பேரை போட்டுக்கலாம். பயிலோண்ணே சரி சரி, ஓகே. நான் சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது, அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்றேங்க. அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் ஜாதி வெறி பிடிச்சதா படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறேன், நான் சாதி வெறியும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க? இன்னும் புரியல. இப்ப என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே 3வது பணக்காரர், அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு. அவர் நாடார்னு போடாதனால அவரு எதுவும் அவர் ஜாதி வெறி பிடிச்சவர் ஆயிருவாரா? சரி, ஓகேண்ணே, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கறேன். சொல்லுங்க. உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன், சரிங்களா? அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடார் சமுதாயத்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க, உங்களை வச்சு நல்லா பண்றாங்க, ஓகே, சரிங்களா? அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம், சரிங்களா? அது டோட்டலாவே வேற, சரிங்களா? இப்ப வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி 2 பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க, முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க. ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள்ல அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க, ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க? ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடலையா? கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன். அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான நான் ஒரு கட்சி சங்கம், நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம். அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்ப வந்து நல்ல விதமா விஷயம் ஒண்ணு பண்ணும்போது நீங்க ஒண்ணு பண்றீங்க, அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது, சரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க. அப்புறம் ஏன் உங்க ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? அதுல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு திட்டுறாங்க, சில பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க. சோ இந்த விஷயத்த நீங்க அதுல எடுத்து போக மாட்டீங்க, அந்த விஷயத்த இதுல எடுத்து போக மாட்டீங்க. ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன், என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் மற்ற சோசியல் மீடியாவில் வந்து என்ன எப்படி வேணா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்லை. என்னன்னா இப்ப என் ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க.
சரிங்களா? அதுல எல்லாம் எந்த மாற்றம் அதை பத்தி நாங்க யோசிக்க கூட இல்லை. நீங்க சொல்லிதான் எனக்கே இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க யோசிக்க கூட இல்லன்னு சொல்லிருந்தீங்க. இல்ல இல்ல நீங்க சாதாரண சொல்லிடுறேன். யோசிக்க கூட இல்லன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்க எடுத்து உங்க இன்ஸ்டால ஷேர் பண்ணிருக்கலாம். சரிங்களா? ஆனா நீங்க அது பண்ணவே இல்லை. உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் நீங்க போட்டு இருக்கீங்க. அது அபிஷியல் ஐடி. என்னோட ஐடியை வந்து 2 ஐடி வச்சிருக்கேன். அதுக்குன்னு தனியா ஒரு ஐடி வச்சிருக்கேன். நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன். அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க, இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம எல்லாத்துலயுமே வந்து பார்த்து தான் செய்யறோம். ஒரு கப்பிள் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில வந்து நான் சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன். செய்தின்னு புதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்பந்தப்பட்டு தான் போடுறாங்க. சரிங்க? அதே மாதிரி தான் நாம ஒரு அபிஷியலா ஒரு ஐடி வச்சிருக்கோம், அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறா பேசல. என்னோட சமுதாயம் வளரணும், வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த என் பேர் அடையாளம். காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் பிரஸ் மாதிரி போடுறீங்களா? என்ன புரியல? காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா, பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்படி கூட எடுத்துக்கலாம். என்னன்னு கேளுங்க. காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான். ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எந்த விதத்திலையும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை. இது பெரிய தவறு. கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெருவு அவர் போட்டோ வச்சிருக்காங்க. சரியா? சிறு சமுதாயத்தை கூட வச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர் தூவி வாழ்த்துறாங்க. நீங்க எப்படி வந்து உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறாங்க நீங்க சொல்றீங்க? அதுதான் உண்மை. இன்னைக்கு எங்க இல்ல என்ன சொல்றேன், அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா? அந்த மென்ஷன்ல நீங்க சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும் தான் கொண்டாடுறோம்னு நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்ல? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நானு எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல. அரசியல்வாதிகள் வந்து ஐயாவோட எந்த ஊருன்னு கூட போறது இல்ல. நான் ஈரோடு. நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க? சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்ப வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 10 வருஷமா வந்துட்டு 10 வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க பாருங்க, ஒரு 25 வருஷமாவே அவர் கொண்டாடி தான் இருக்காங்க. அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க ஒரே விஷயம் சொல்றேன். இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு, எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில, எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. எங்க சங்க தலைவர்ல தான் எல்லாம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு யார் மாலை போட தெரியுமா உங்களுக்கு? எதுங்க? அவர் வீட்டுல அவர் சிலைக்கு யார் மாலை போட தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க. எங்க நாடார் சங்க மாலை போட்டாங்க. சொல்லுங்க. ஏங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க, நாடார் சாதியை சேர்ந்தவங்க தான். இப்போ அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்கு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்கு. அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு. புரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஆமா, சரி, போடல, ஆதரிக்கல, கண்டிக்கலதா. அவரு பேர்ல பட்டம் போடல, நீங்க பட்டம் போட்டுட்டு நான் காமராஜ் நாடார் உங்க வாழ்க்கை வரலாறு. பிரதர், அவர் ஆரம்பத்துல ஈவே ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு. நீங்க விடுதலை ஆபீஸ்ல போய் பாருங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜாதி ஒழிப்பு மாநாடு போட்டுதாரு. ஜாதி ஒழிப்பு மாநாடு போட்டுதாரு. நான் பேருக்கு படி ஜாதி இல்லைன்னு சொன்னது யாரு? யாரு மாத்துனது? ஆரம்ப காலத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு குரூப் போட்டோ, உங்க வரலாறு எப்படி இருந்துச்சு? திரைசில போட்டது யாரு? யாரு வரி கட்டினது?